இதயத்தை எவ்வாறு வலிமையாக பார்த்து கொள்ளலாம், இதயம் சார்ந்த நோய்கள், அவற்றை தடுக்கும் முறைகள், அவற்றிற்கான நவீன சிகிச்சை முறைகளை பற்றி இன்றைக்கும் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் டாக்டர் சொக்கலிங்கம் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. இப்பொழுது இந்த மருந்துள்ள மருத்துவம் பற்றி சொன்னேன். அது தொடர்ச்சியாக பிராணாயாமா பற்றி உங்கள்கிட்ட எல்லாருக்கிட்டையும் நான் சொல்ல விரும்புகிறேன். அதை நான் செய்தான் காட்ட போகிறேன். நீங்கள் எல்லோரும் அதை கடைப்பிடிக்கணும். இந்த பிராணாயாமான்றது இந்த ஸ்லைடை பாருங்களேன். நீங்கள் அமைதியாக உட்காந்துக்கணும். எந்த பொசிஷனில் உட்காரீங்களோ நீங்கள் கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கணும். அந்த கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கிட்டு நான் சிலது செய்து காட்ட போகிறேன். அதே நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த பிராணாயாமா பண்ணும்பொழுதே நம்ம தியான சக்தி அடைவதற்காக சில முறைகளை சொல்கிறேன். இப்போ என்ன நல்லா கவனிச்சிங்க. இப்போ 2 கையும் இப்படி வச்சுங்க. இப்படி கையை ரெண்டை வச்சுக்கிட்டு நீங்கள் முதல்ல என்ன செய்யணும், தலையிலேருந்து பாதம் வரை அப்படியே தளர்த்தி ரிலாக்ஸாக இருக்கணும்னு நீங்கள் மனசால் சொன்னீங்கன்னா, மனசுன்னா உடம்பு உடனே கேட்டுடும். இப்போ பாருங்களேன், ஃபஸ்ட்டு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். அது ஒரு கட்டளை எழுதணும். உடம்புக்கு நீங்கள் எல்லா உறுப்பையும் தளர்த்தி வச்சுக்கணும். எங்கே தலையிலேருந்து பாதம் வரை தளர்த்தி வச்ச உடனே நீங்கள் செய்கிற முறையை கண்ணை மூடிக்கிட்டு செய்யணும். பட் முதல்ல தெரிஞ்சுங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா, உங்கள் கவனம் மொத்தம் சுவாசிப்பதில் மட்டும்தான் இருக்க வேண்டும். இதை பாருங்களேன், சுவாசிக்கிறது நான் காற்று உள்ளே போகும், காற்று வெளியில் வர்றது. அந்த காற்று உள்ளே போய் வெளியில் வர்றது மட்டும் நீங்கள் கவனம் செலுத்தணும். அதை நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு செய்யணும். அதுக்கு முதல்ல புரிய வச்சுக்கிறேன். எல்லாம் திறந்திருந்து எல்லாம் தெரிஞ்சுங்க. இதில் முக்கியமாக என்ன பண்ணோம், அந்த தியானம் பண்ணும் பொழுது பிராணாயாமா பண்ணுறதே தியானமாக மாற்றுறேன். சில சமயம் மூக்கை மூடி பண்ணணும், இந்த ஒரு இதை பண்ணணும், அதெல்லாம் ஒன்றுமே வேண்டாம். சில சமயம் சாட்டிங் பண்ணுவாங்க. சாட் பண்ணுறது ஓம் ஏதாவது ஒன்று சொல்லுவீங்க, அதை கூட செய்ய வேண்டாம். மௌனமாக எந்த மூக்கு மூட வேண்டியதில்லை. நான் சொன்ன மாதிரி ரிலாக்ஸாக உட்காந்துக்கிட்டு கம்ஃபர்டபுளாக இருந்துக்கிட்டு, இது முக்கியமாக கவனிங்க. உங்கள் மூச்சு இழுக்கின்ற நேரம் 3 செகண்டாக இருக்கணும். 2 செகண்டு பிடிக்கணும், 5 செகண்டு வெளியில் விடணும். இது பாருங்கள், 3 செகண்டு உள்ளே இழுத்து 2 செகண்டு மூச்சை பிடித்து 5 செகண்டு மூச்சை விடணும். மொத்தம் 3, 2, 5 10 செகண்டு ஒரு சைக்கிள், ரெஸ்பிரேட்டரி சைக்கிள் முடியணும். இப்போ நீங்கள் எல்லாமே அதை கண்ணை மூடிட்டு செய்யுங்க. உதாரணமாக பாருங்களேன், இப்போ நான் செய்ய போகிறேன். இப்போது கண்ணை மூடிப்பேன். பாருங்களேன், இதை நீங்கள் தினந்தோறும் காலை 15 நிமிடம், இரவு 15 நிமிடம், முக்கியமாக தூங்குறதுக்கு முந்தி இந்த பிராணாயாமா ப்ளஸ் தியானம் இதை செய்ய கற்றுக்கொண்டால் உள் மனது ரொம்ப அமைதியாகி மனம் பியூரிஃபை உங்களுக்கு எந்த மனதில் எதுவுமே முதல்ல கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. நிறைய பேர் பண்ணும்போது தூக்கம் கூட வரலாம். இதை நீங்கள் அனைவரும் கடைப்பிடிக்க வேண்டும். மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். தளர்ந்து உட்கார்ந்து கொண்டு 3 சுவாசிக்கிறது மட்டும்தான் மனம் கவனம் போகணும். அப்படி கவனம் அந்த ஒருநிலைப்படுத்தி சுவாசிக்கிற காற்றை உள்ளே போது வெளியில் வருவதை நீங்கள் இது கடைப்பிடிக்க ஆரம்பித்தாவே உங்களுக்கு ஒருநிலை ஆகிடும் மனம். அதுதான் எந்த சிந்தனையும் உள்ளே போகாது. ஸோ 3 செகண்ட் உள்ளே மூச்சு இழுக்கணும், 2 செகண்டு பிடிக்கணும், 5 செகண்ட் வெளியில் விடணும். இதை தொடர்ந்து நீங்கள் பண்ணி கொண்டிருந்தால் அந்த தியானத்தினால்
எவ்வளோ பலன். சப்போஸ் நீங்கள் ஆஃபீஸில் டென்ஷனாக ஒர்க் பண்ணி நடுப்புற 15 நிமிடம் வேணாம், 1 நிமிடம் இந்த தியானம் பண்ணுங்களேன். சும்மா உடனே நீங்கள் ரீஜனரேட் ஆகி மைண்ட் ரிலாக்ஸேஷன் போயிடும். எப்போதான் கோபம் வருது வச்சுங்க, உடனே நீங்கள் இந்த மாதிரி தியானம் பண்ணலாம். அதுக்கு தான் இந்த ஸ்லைடை பாருங்கள், அடுத்த ஸ்லைடு. இதோடைய நன்மைகள் உங்களுக்கு என்னன்னு தெரியுது பார்த்தீங்கன்னா, இந்த பண்ணும்பொழுது நம்ம சிம்பத்தெட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அது என்ன ஆகுதுன்னா அது குறைந்து செயல்பட்டு பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அதிகமாகி நிறைய பலன் கிடைக்கும். இனியும் இதை பற்றி நான் அடுத்த வாரம் விரிவாக சொல்லுகின்றேன். நன்றி, வணக்கம். நம் சமூகத்தில் நடக்கும் பல அவலங்களை பற்றி நம்மிடையே பேசி அவற்றை நாம் எவ்வாறு கையாள வேண்டும் என்பதை பற்றியும் ஒவ்வொரு நாளுமே நம்மிடம் பேசி வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சமீபத்தில் தமிழ்நாட்டின் பல நகரங்களிலும் புத்தக கண்காட்சிகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. சென்னையில் கூட சமீபத்தில் இடையில் ஒரு புத்தக கண்காட்சி நடந்து முடிந்தது. அதே போல் இப்பொழுது மதுரையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய புத்தக கண்காட்சி, இதற்கு முன்னால் ஈரோடு போன்ற இடங்களிலெல்லாம் பல புத்தக கண்காட்சிகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் பொதுவாக புத்தக பதிப்பாளர்கள், விற்பனையாளர்கள் கடந்த ஒரு 2-3 ஆண்டுகளாகவே புத்தக தொழில் என்பது கடும் நசிவை சந்தித்திருக்கிறது, வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது என்கிற புகாரை தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இந்த தொழில் நீடித்திருக்குமா என்கிற கவலை கூட நிறைய பேரிடம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த அளவிற்கு இந்த தொழில் வேறு எப்போதையும் விட இல்லாத ஒரு நெருக்கடியை சந்தித்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. ஆனால் இது இந்த தொழிலுக்கு மட்டும் உரிய ஒரு பிரச்சனையாகவும் நாம் பார்க்க முடியுமா என்று தெரியவில்லை. ஏனென்றால் சமீபத்தில் தமிழக வணிகர் சங்க தலைவர் ஒரு பேட்டியில் குறிப்பிடுகிறார், இன்றைக்கு எல்லா பொருள்களினுடைய விற்பனையும் 40% 50% வரைக்கும் குறைந்திருப்பதாக அவர் குறிப்பிடுகிறார். கிட்டத்தட்ட பாதியாக இந்த விற்பனை எல்லா விதமான நுகர்பொருள்களிலும் குறைந்திருக்கிறது. அத்தியாவசியமான நுகர்பொருள்களிலேயே இந்த நிலை என்று சொன்னால், ஒருவர் ஒரு ஓய்வு நேரத்தில் வாசிக்கக்கூடிய அல்லது அறிவு திட்டத்தில் வாசிக்கக்கூடிய புத்தகங்கள் இன்னும் கடுமையான வீழ்ச்சியை சந்திக்கும் என்று நாம் சொல்லித் தெரிய வேண்டியதில்லை. மக்களிடம் பணப்புழக்கம் வெகுவாக குறைந்துவிட்டது. எங்குமே புதிய வேலை வாய்ப்புகள் இல்லை. வேலையில்லா திண்டாட்டம் தலைவெடுத்தாடுகிறது. எங்கும் பணியாற்றுகிறவர்களுக்கு ஊதிய உயர்வு இல்லை. அப்படிப்பட்ட நிலையில் ஒரு மிக கடுமையான சூழலில் மக்கள் தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய தேவைகளை சுருக்கி கொண்டுதான் ஒவ்வொரு தனிநபரும் ஒவ்வொரு குடும்பமும் வாழக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் வாசிப்பு கலாச்சாரத்திற்கு ஏற்படக்கூடிய அபாயத்தை நாம் பார்க்கிற போது, ஒருபுறம் பொது நூலகங்களுக்கு புத்தகங்கள் முறையாக வாங்கினால் ஓரளவுக்கு இன்றைக்கு பதிப்பகங்கள் உயிர் வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இன்று பொது நூலகங்களுக்கு புத்தகங்கள் வாங்குகிற விஷயத்தில் பல்வேறு விதமான முறைகேடுகள் தொடர்ந்து நடப்பதன் மூலமாக பல நேர்மையான பதிப்பாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் யதார்த்தத்தில் பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இது ஒரு விஷயம். இன்னொரு புறம் பார்த்தீர்கள் என்றால், மக்களிடம் ஏற்பட்டிருக்கக்கூடிய வாசிப்பு பழக்கம் மிக குறைந்திருக்கிறது. அச்சிடப்பட்ட புத்தகங்களுடைய விற்பனை வேகமாக குறைந்து வருகிறது. இதற்கு முக்கியமான காரணம் என்பது, ஒன்று, மக்களிடம் புத்தகங்களை வாசிப்பதற்கான நேரம் சுருங்கிவிட்டது என்று சொல்கிறார்கள். சமூக வலைத்தளங்களில் முக்கியமாக காணொளி காட்சிகளாக விஷயங்களை பார்ப்பதில் தான் மக்களுக்கு பெரும் ஒரு ஆர்வமும் ஈடுபாடும் இருக்கிறது. காணொளி காட்சிகளை சார்ந்து அவர்களுடைய கலாச்சாரம் என்பது மாறிவிட்டது. ஒரு பெரிய ஒரு கட்டுரையையோ அல்லது ஒரு சிறுகதையையோ ஒரு நாவலையோ படிக்கக்கூடிய மனோபாவம் அவர்களுக்கு தொடர்ந்து மக்களுக்கு குறைந்து வருகிறது. அதே சமயத்தில் சிறு சிறு தகவல்களாக, குறிப்புகளாக எழுதப்படுகிற விஷயங்கள் அல்லது காணொலியாக கிடைக்கிற விஷயங்கள் தான் மக்களுடைய ரசனையின் பெரும்பகுதி செல்கிறது என்கிற ஒரு பார்வைகள் முன்வைக்கப்படுகிறது. இருந்தும் கூட இன்றைக்கு வாசிப்பு பழக்கம் முற்றாக அழிந்து விட்டது என்று நாம் சொல்ல முடியாது. வாசிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் தான் இணையத்தில் கிடைக்கக்கூடிய புத்தகங்கள், நூல்கள், மின் வடிவிலான நூல்கள், மின்னச்சு வடிவத்திலான நூல்கள், அதை தரவிறக்கம் செய்து படிக்கக்கூடிய நூல்கள் என்பது இப்பொழுது பிரபலமாகி வருகின்றன. பல்வேறு விதமான வடிவங்களில் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அந்த நூல்கள் நமக்கு கிடைக்கின்றன. அதன் மூலமாக தமிழ் நூல்களுக்கு ஒரு உலகளாவிய சந்தை உருவாகி இருக்கிறது என்பது என்றாலும் கூட,
பல சிறிய பதிப்பாளர்கள் அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்த முடியாதவர்களாக இருக்கிறார்கள். நிச்சயமாக அரசு ஒரு தொழில்நுட்ப கொள்கையை வகுப்பதன் மூலமாக அவர்களுக்கு உதவ முடியும், வழிகாட்ட முடியும். சிறு பதிப்பாளர்கள் அந்த நூல்களை வெளியிடுவதற்கான ஒரு உதவியை நீங்கள் மின் வடிவத்தில் வெளியிடக்கூடிய உதவியை, தொழில்நுட்ப பயிற்சியை அரசே கூட வழங்க முடியும். இன்னொரு புறம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், நாம் புத்தகங்களை பரவலாக்குவதற்காக நாம் என்ன செய்கிறோம் என்பது மிக முக்கியமான கேள்வி. பொதுவாக சமூக வலைத்தளங்கள் இயங்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் தங்களுக்கு பிடித்த கவிதையை பதிவிடுகிறார்கள், தங்களுக்கு பிடித்த ஒரு ஆசிரியருடைய ஒரு சொற்களை பதிவிடுகிறார்கள், ஒரு புத்தகத்தினுடைய பெயரை பதிவிடுகிறார்கள், ஒரு புத்தகத்தை வாசித்த அனுபவத்தை பதிவிடுகிறார்கள் என்று பார்த்தால் வெகு வெகு குறைவு. இன்னும் சொல்லப்போனால் எழுத்தாளர்களில் பலரும் கூட, சமூக வலைத்தளங்கள் இயங்கக்கூடிய எழுத்தாளர்களில் பெரும்பாலானோர் கூட அதை செய்வது கிடையாது. மாறாக வீண் வம்புகள், அரட்டைகள், சர்ச்சைகள், இப்படி பல்வேறு விதமான விஷயங்களாக மட்டும்தான் இன்றைக்கு சமூக வலைத்தளங்கள் இருக்கின்றன. நிச்சயமாக ஒரு அறிவுசார் தேட்டத்திற்கு, அறிவுசார் பயணத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உதவியை சமூக வலைத்தளங்கள் செய்ய முடியும். ஏனென்றால் சமூக வலைத்தளங்கள் செயல்படக்கூடிய நிறைய பேருக்கு படிக்க வேண்டும் என்கிற ஆசை இருந்தால் கூட எதை படிப்பது என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல் இருக்கிறது. அப்பொழுது தாங்கள் படித்த விஷயங்களை பகிர்ந்து கொள்வது என்கிற பழக்கத்தை எல்லோருமே சமூக வலைத்தளங்களில் இருக்கிறார்கள். இன்று வாட்ஸ்அப் குழுக்களில் இருக்கிறார்கள், ஃபேஸ்புக் போன்ற ஒரு ஊடகங்களில் இருக்கிறார்கள். தாங்கள் படித்த விஷயங்களை பகிர்ந்து கொள்வது என்கிற ஒரு மனநிலையை, ஒரு சூழலை இன்றைக்கு உருவாக்கினால் அதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய அளவிற்கு ஒரு தாக்கத்தை நாம் உருவாக்க முடியும். பரவலாக நூல்களை குறித்த ஒரு அறிவினை உருவாக்க முடியும். இப்படி அரசு செய்யக்கூடிய உதவிகள், புத்தக கண்காட்சிகளை ஆதரிப்பது, வாசகர்கள் முடிந்த வரைக்கும் புத்தகங்களை வாங்குவதற்கு முயற்சி எடுப்பது, இப்படி பல விஷயங்களின் மூலமாக நாம் புத்தகத்துறையை காப்பாற்ற முடியும். என்றால் அது ஒரு தொழில் என்று நான் சொல்ல மாட்டேன். அது ஒரு பண்பாடு சார்ந்த ஒரு நிகழ்வு, ஒரு பண்பாட்டை காப்பாற்றுகிற ஒரு நிகழ்வு, நம் மொழியையும் பண்பாட்டையும் மரபையும் காப்பாற்றுகிற ஒரு நிகழ்வு என்கிற அடிப்படையில் புத்தகங்களை பாதுகாப்போம், புத்தக தொழிலை பாதுகாப்போம் என்று வலியுறுத்தி கூற விரும்புகிறேன். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்பகுதியின் மூலமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறையை பற்றி முழுமையாக நாம் அறிந்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு துறையை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் திராவிடர் இயக்க தமிழர் பேரவையின் பொதுச் செயலாளர் திரு சுபவீர பாண்டியன். திராவிட இயக்கம் எப்பொழுது தோன்றியது, 100 ஆண்டுகளையும் கடந்து இன்றும் எப்படி வலிமையா இருக்கு, தமிழ் சமுதாயத்திற்கு செய்த பணிகள், குறிப்பா பெண்களுக்கான சிறப்புன்னு பல விஷயங்களை இன்னைக்கு நாம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். திராவிடர் இயக்க தமிழர் பேரவையின் பொதுச் செயலாளராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். திராவிட இயக்கம், திராவிட வரலாறு, இதெல்லாம் நம்ம காலம் காலமாக சொல்லிட்டு இருக்கோம். அதற்கான தலைவர்கள் இன்னைக்கு தமிழ் சமுதாய மக்கள், அதுவும் சிறுபான்மையினர் மேம்பாடு அடைஞ்சிருக்காங்கன்னா, ஒரு நிலைக்கு வந்திருக்காங்கன்னா அது இந்த இயக்கங்களோட பணிகள் முக்கிய காரணம், இதெல்லாம் சொல்கிறோம். இருந்தாலும் இது எப்போ ஆரம்பமானது, இன்று 100 ஆண்டை கடந்து போயும் இன்னைக்கும் மிக வலிமையான ஒரு நிலையில் இந்த இயக்கம் இருக்குது அப்படின்னும் போது, அப்போ அதில் ஆணித்தரமான ஆழமான சில விஷயங்கள் கண்டிப்பாக இருந்திருக்கணும். தமிழ் சமுதாய மேம்பாட்டிற்காக இந்த இயக்கம் செய்த பணிகள், பெண்களுக்கான சிறப்பு, இன்னைக்கும் வரைக்கும் இதை எப்படி தொடர்ந்து போயிட்டுருக்கு, வழிநடத்தி கொண்டு போயிட்டுருக்கிற தலைவர்கள்னு நிறைய விஷயங்களை இன்னைக்கு நம்ம பேச வேண்டியிருக்கு சார். முதல்ல இதோட தோற்றத்திலிருந்தே நம்ம பேச ஆரம்பிக்கலாம். இந்த இயக்கம் எப்போ ஆரம்பமானது, 100 ஆண்டை கடந்தும் இவ்வளோ தூரம் வலிமையாக ஒரு இயக்கம் இருக்க முடியுமா? தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் 100 ஆண்டை கடந்து வாழ்கிற இயக்கங்கள் என்றால் 2 அல்லது 3 தான். காங்கிரஸ் பேர் இயக்கம், திராவிட இயக்கம். பொது உடைமை இயக்கமும் ஏறத்தாழ இந்த காலகட்டத்தில் 1925 தான் பொது உடைமை இயக்கம், RSS இரண்டும் முறைப்படி காலூன்றின என்றாலும் ஏறத்தாழ 1917-18 அவையும் தோன்றியிருக்கின்றன. இப்படி மிகச்சில இயக்கங்கள் தான் 100 ஆண்டை கடந்து நாட்டில் வாழ்கின்றன. 100 ஆண்டை கடந்தும் திராவிட இயக்கம் வலிமையாக இருப்பதற்கான அடிப்படை காரணம் என்று நான் ஒன்றை அழுத்தமாக சொல்கிறேன். என்ன நோக்கத்திற்காக திராவிட இயக்கம் தொடங்கப்பட்டதோ அந்த நோக்கத்திற்கான தேவை இப்போதும் இருக்கிறது. சுருக்கமாக சொன்னால் சமூக நீதியும் பகுத்தறிவும் தான் திராவிட இயக்கத்தின் வேர்கள். சமூக நீதி என்பதை கூட வெறும் இடஒதுக்கீடு என்று குறுக்கி பார்த்து விடக்கூடாது.
சமூக நீதி என்பது சமத்துவத்தை உள்ளடக்கியது. சாதிய சமத்துவம், பாலின சமத்துவம், வர்க்க சமத்துவம், சிறுபான்மையினருக்கு இடையிலான மத சமத்துவம் என்று பல்வேறு விதமான சமத்துவங்களை கொண்டதாகத்தான் சமூக நீதி. இரண்டாவதாக ஓர் அறிவியல் பார்வை வேண்டும். எதையும் நம்புவதற்கு முன்னால் அதனை சோதிக்க வேண்டும். எல்லாவற்றையும் சந்தேகி என்பதுதான் அறிவியல். ஆகையினால் அப்படி சந்தேகிக்கிற பார்வை, உறுதி செய்து கொள்வது, அறிவியல் போக்கு, இவைகளை பகுத்தறிவு என்று சொன்னால், ஒரு பக்கம் சமூக நீதி, இன்னொரு பக்கம் பகுத்தறிவு, இரண்டில் காலூன்றி நிற்கிற இயக்கம் திராவிட இயக்கம். இரண்டுக்குமான தேவை இன்றைக்கும் இருக்கிறது. எனவே திராவிட இயக்கம் இருக்கிறது. மிக எளிய செய்தி. அவை இரண்டும் எத்தனை காலம் இன்னும் தேவைப்படுமோ அத்தனை காலம் திராவிட இயக்கம் இருக்கும். ஒருவேளை நாட்டில் எல்லா விதமான சமத்துவமும் வந்து பகுத்தறிவும் வந்துவிட்டால் திராவிட இயக்கம் தேவைப்படாது. அதுவரையில் திராவிட இயக்கம் தேவைப்படும். நாம் பார்க்கலாம், எல்லா கோணங்களிலும் எல்லா தளங்களிலும் திராவிட இயக்கம் அந்த பணிகளை செய்கிறது. இன்னொன்றையும் குறிப்பிடலாம். திராவிட இயக்கத்திற்கு ஒரு தொடர்ச்சி இருக்கிறது. தலைவர்கள் மாறி இருக்கிறார்கள். ஆனாலும் அந்த தொடர்ச்சி என்னவாக இருக்கிறது என்றால், கொள்கையின் தொடர்ச்சியாய், தலைமை பண்பின் தொடர்ச்சியாய், தலைவர்கள் மாறி இருக்கலாம், தலைமை பண்பின் தொடர்ச்சியாய், தொண்டர்களை உள்ளடக்கிய அந்த அமைப்பின் தொடர்ச்சியாய், இந்த 3 தொடர்ச்சிகள் திமுக கழகத்திற்கு, திராவிட இயக்கத்திற்கு இருக்கின்றன. ஆகையினாலே தான் அது வலிமையாக நிற்க முடிகிறது. அது தளர்ந்து போயிடவில்லை. வயதானால் ஒரு தளர்ச்சி வரும், மனிதர்களுக்கும் வரும், இயக்கங்களுக்கும் வரும். ஆனால் காலங்களை கடந்தும் திராவிட இயக்கம் வலிமையாக இருக்கிறது என்பதற்கு இந்த தொடர்ச்சியும் ஒரு முதன்மையான காரணம். நோக்கங்கள், தேவைகள் இன்னமும் இருக்கின்றன. அதற்கு ஒரு தொடர்ச்சி இருக்கிறது. எனவே திராவிட இயக்கம் நூற்றாண்டை கடந்தும் வலிமையாக இருக்கிறது. கண்டிப்பாக சார். அதோட வலிமையை பற்றி பேசும்போது இன்னும் வந்து அந்த சமத்துவம், மக்கள் மேம்பாடு அப்படின்ற விஷயங்கள் முழுமை பெறாதனாலேயே இதோட வலிமை கூடியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ தேவையும் இன்னும் அதிகரிச்சிருக்குன்றதை பார்க்குறோம். இதை பற்றி பேசக்கூடிய இந்த ஒரு சூழலையே திராவிட இயக்கம் வந்து தமிழுக்கு முரணானது, முரண்பட்டதுன்ற ஒரு கருத்தும் இருக்குது. அந்த அளவுக்கு முரண்பாடுகள் இதில் இருக்கா? சரியாய் சொன்னால் திராவிட இயக்கத்திற்கும் தமிழ் இயக்கங்களுக்கும் எந்த முரண்பாடும் இல்லை. திராவிடம் என்பது ஆரியத்தின் எதிர்ச்சொல், தமிழின் இணைச்சொல். இப்படித்தான் நான் பார்க்கிறேன். திராவிடம் தமிழின் இணைச்சொல், ஆரியத்தின் எதிர்ச்சொல். ஆனால் எது இணையோ அதை பகையாக்க முயற்சி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த முயற்சியும் பழையது தான், புதிதாக ஒன்றும் தொடங்கவில்லை. 1946ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட தமிழரசு கழகத்தின் சார்பிலும் இந்த முரண் முன்வைக்கப்பட்டது. சிலம்பு செல்வர் மாப்போசி அவர்களை நாம் மிகவும் மதிக்கிறோம். ஆனால் அவர் திராவிட இயக்கத்திற்கு எதிராக பல செய்திகளை கூறினார். அவற்றுக்காக திராவிட இயக்க எதிர்ப்பு மாநாடுகளையும் தமிழ்நாட்டில் 1950 இறுதியிலே நடத்தினார். அதற்கு பிறகு தொடர்ச்சியாக இப்படி திராவிட இயக்கத்துக்கும் தமிழுக்குமான முரணாக ஐயா ஆதித்தனார் அவர்கள், திமுகவில் இருந்து பிரிந்து போன ஈவேகி சம்பத் அவர்கள், இவர்கள் எல்லோரும் சொன்னார்கள். பிறகு 1995 திராவிடத்தால் வீழ்ந்தோம் என்று ஒரு நூல் வந்தது. அதை ஒட்டிய செய்திகள் பரப்பப்பட்டன. இன்றைக்கும் பலர் அதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சரியாக பார்த்தால் எந்த விதத்திலும் திராவிடம் தமிழுக்கு முரணானதில்லை, தமிழுக்கு உரணானது என்றுதான் நான் சொல்ல வேண்டும். தமிழை வளர்த்ததில் பல்வேறு விதமான பங்களிப்புகளை திராவிட இயக்கம் செய்திருக்கிறது. திராவிடம் என்கிற சொல் தமிழ் சொல் இல்லை என்கிறார்கள். திராவிடம் என்பதற்கான பொருள் என்ன என்று ஆராய்கிறார்கள். எல்லா சொற்களுக்கும் நாம் பொருளை அகராதியிலிருந்து மட்டும் தேட முடியாது, வரலாற்றிலிருந்தும் தேட வேண்டும். திராவிடம் என்பது தமிழ், தமிழம், திரமிடம், திராவிடம் என்று திரிந்து போயிற்று என்று மொழி நூல் அறிஞர்கள் சொல்லுவது உண்மையாக இருக்கலாம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன் என்றால், வெறும் சொல்லில் அல்ல வரலாறு. திராவிடம் என்றால் அது ஆந்திர, கேரள, கர்நாடக மாநிலங்களை ஒருங்கிணைத்ததாக ஒரு கட்டத்தில் பொருள் கொள்ளப்பட்டது. ஆனால் 1940 பெரியார் சொன்னார், நான் சொல்லுகிற திராவிட நாடு என்பது இன்றைக்கு இருக்கிற சென்னை தலைமாகாணத்தையும் அதை சுற்றி இருக்கிற பகுதிகளையும் மட்டுமே உட்கொண்டது என்று சொன்னார். அன்றைக்கு மெட்ராஸ் பிரசிடென்சி என்று சொன்னோம். அதைத்தான் பெரியார் சொன்னார். இந்த சென்னை ராஜ்யத்தையும் அதை சுற்றி இருக்கிற பகுதிகளையும் தான் நான் திராவிடம் என்று சொல்கிறேனே தவிர திராவிட நாடு என்றால் எல்லா கேரள, கர்நாடக மாநிலங்களையும் சேர்த்து கொண்டதில்லை என்று பெரியார் விளக்கமாக சொன்னார். எனவே திராவிடம் என்றைக்கும் தமிழுக்கு முரணாக இருந்ததில்லை. தமிழ் வளர்ச்சிக்கு, தமிழ் இலக்கியங்களின் வளர்ச்சிக்கு, தமிழ் உணர்ச்சிகளின் வளர்ச்சிக்கு
எல்லா விதத்திலும் பங்களித்த திராவிடத்தை தமிழுக்கு எதிரானது என்று சொல்லுவது ஏன் என்பதை நான் எண்ணி பார்க்கிறேன். யார் எதிரியோ அவனோடு போரிடாமல் எதிரியாக அல்லாதவனோடு போர் நடக்குமானால் எதிரி தப்பித்துக் கொள்ளுவான் என்பது இயற்கை. யாரையோ தப்பிக்க வைப்பதற்காக தமிழுக்கும் திராவிடத்துக்கும் முரண் இருப்பதாக சொல்லுகிறார்கள். தமிழும் திராவிடமும் மோதிக்கொண்டால் யார் பயனடைவார்கள்? திராவிடத்தின் எதிர்ச்சொல் ஆரியம் என்று நான் தொடக்கத்திலேயே சொன்னேன். இங்கே போர் நடக்குமானால் அந்த பகை எளிதில் தப்பிவிடும். எனவே திராவிடத்தை எதிர்த்து தமிழ் குழுவினர் இப்படி சண்டைகளை தொடங்கினாலும் திராவிட இயக்கத்தை பொறுத்தளவு நாங்கள் என்றைக்கும் தமிழ் குழுக்களோடு மாறுபடவில்லை, ஆரியத்தோடு தான் மாறுபட்டு நிற்கிறோம். திராவிட இயக்கம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அதோட கொள்கை கோட்பாடு மிக வலிமையா இருக்கு, இன்னைக்கு வரைக்கும் அது போயிட்டு இருக்கு சரியான பாதையில அப்படின்னு சொல்லும்போது, முரண்பாடுகளை பத்தி பேசும்போது தமிழ் சமுதாய மேம்பாட்டுக்காக திராவிட இயக்கங்கள் செய்த பணிகள், அதோடைய பங்களிப்பு, அதை விரிவாக சொல்ல வேண்டும். நான் திராவிடம் வளர்த்த தமிழ் என்று ஒரு சின்ன நூலே எழுதியிருக்கிறேன். தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்ததே திராவிட இயக்கம் தானே. இதனை அறிஞர் அண்ணா அவர்கள் தான் தமிழ்நாடு என்று பெயர் சூட்டினார். இந்த வினாவிற்கு நான் கொஞ்சம் விளக்கமாகவும் சான்றுகளோடும் பல செய்திகளை சொல்ல வேண்டும். ஏனென்றால் திராவிட இயக்கம் தமிழுக்கு கேடு செய்து விட்டதாக, அது செய்த நன்மைகளையெல்லாம் மறைப்பதோடு மட்டுமல்லாமல் அது கேடு செய்து விட்டதாகவும் வேறு புனைந்துரைக்கப்படுகிறது. எனவே அந்த உண்மைகளை விளக்க வேண்டும். அறிஞர் அண்ணா அவர்கள் தானே தமிழ்நாடு என்று பெயர் சூட்டினார் என்றால் ஏன் பழைய புறநானூற்றில் தமிழகம் என்கிற சொல் இல்லையா என்கிறார்கள். இருக்கிறது, நான் மறுக்கவில்லை. தமிழகம் என்கிற சொல் புறநானூற்றில் இருக்கிறது. தமிழன் கண்டாய் ஆரியன் கண்டாய் என்கிற சொல் பக்தி இலக்கியங்களிலே இருக்கிறது. ஆனால் இலக்கியத்தில் ஒரு சொல் இடம்பெறுவதும் சட்ட புத்தகத்தில் அதற்கான ஏற்பிசைவு வந்து சேருவதும் வேறு வேறானது. என்றைக்கு இந்திய அரசமைப்பு சட்டம் நம் நாட்டை தமிழ்நாடு என்று ஏற்றுக்கொண்டது புறநானூற்றை வைத்தல்ல, அறிஞர் அண்ணா அவர்கள் கொண்டு வந்த அந்த தீர்மானத்தை வைத்ததால். அதை சொல்லுகிற போது நன்றி உணர்ச்சியோடு நாம் சங்கரலிங்கனாரை குறிப்பிட வேண்டும். 1956 ஆண்டு பட்டினி போர் நடந்து 63 நாட்கள் பட்டினியாக இருந்து தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட வேண்டும் என்கிற கோரிக்கை நிறைவேறாத காரணத்தால் உயிர் விட்ட பெருந்தகை அவர். அதே நேரத்தில் சங்கரலிங்கனார் தான் இதனுடைய தொடக்கம் என்று சொல்ல முடியாது. இதை சரியாக தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட வேண்டும் என்று சங்கரலிங்கனாரின் பட்டினி போராட்டத்துக்கு முன்பே எழுதியவர் ஐயா பெரியார் அவர்கள்தான். நான் அதனை தேதியோடு குறிப்பிடுகிறேன். 56 ஜூலையில் தொடங்கி அக்டோபர் வரைக்கும் சங்கரலிங்கனாரின் உண்ணாவிரத போராட்டம் நடந்தது. பெரியார் 1955 அக்டோபர் மாதத்திலேயே அதை எழுதியிருக்கிறார். அது விடுதலையில் கட்டம் கட்டி, இன்னமும் என்னடா சென்னை ராஜ்யம், இதற்கு பிறகும் எல்லோரும் பிரிந்து போய்விட்ட பிறகும் சென்னை ராஜ்யம் என்று சொல்லுவதை யார் வேண்டுமானாலும் சகித்துக் கொள்ளலாம், என்னால் சகித்துக் கொள்ள முடியாது, இதனை தமிழ்நாடு என்று அழைக்க வேண்டும் என்று பெரியார் சொன்னார். எனவே பெரியாரின் கருத்து, சங்கரலிங்கனாரின் தியாகம், அறிஞர் அண்ணாவினுடைய சட்டமாக்குகிற முயற்சி, இதுதான் தமிழ்நாடு என்கிற பெயரை கொண்டு வந்தது. தமிழை செம்மொழி என்று 2004 அக்டோபர் 12 இந்திய அரசு அறிவித்தது. யார் காரணம்? அதற்கு பின்னால் ஒரு நூற்றாண்டு கால போராட்டம் இருக்கிறது. ஆனால் தலைவர் கலைஞர் அவர்கள் கொடுத்த அழுத்தம் தான் அதற்கான இறுதி வடிவம் வந்து சேர்ந்ததற்கு காரணம் என்பது எல்லோருக்கும் தெரிந்த உண்மை. கால்டுவெல் முதலில் எழுதினார். பிறகு 1887 ஆண்டு பரிதிமார் கலைஞர், அதாவது சூரியநாராயண சாஸ்திரி பரிதிமார் கலைஞர் அவர்கள் தமிழ் மொழியின் வரலாறு என்கிற புத்தகத்திலே தான் தமிழ் செம்மொழி என்பதற்கான பல்வேறு ஆதாரங்களை காட்டினார். அதனை தொடர்ந்து கரந்தை தமிழ்ச்சங்கம், சைவ சித்தாந்த கழகங்கள், தொடர்ந்து பல போராட்டங்கள் நடைபெற்று இறுதியில் மத்திய அரசு அதை அறிவிப்பதற்கு கலைஞர் அவர்கள்தான் அழுத்தம் கொடுத்தார். அது மட்டுமில்லை, தமிழை செம்மொழி என்று சான்றுகளுடன் காட்டிய காரணத்தால் பரிதிமார் கலைஞர் யார் என்று நமக்கு தெரியும். அதனால்தான் அவருடைய இயற்பெயரையும் நான் சொன்னேன், சூரிய நாராயண சாஸ்திரியார் என்று. அது பற்றியெல்லாம் கவலை கொள்ளாமல் தமிழுக்கு தொண்டு செய்தவர் என்கிற காரணத்தால் கலைஞர் அவர்கள், அவர் பிறந்தது திருப்பரங்குன்றத்துக்கு அருகில் விளாச்சேரி என்கிற கிராமத்தில். அந்த கிராமத்தில் அவருடைய வீட்டில் அவருடைய மார்பளவு சிலை வைத்து அவருடைய நூல்கள் அனைத்தையும் 2006 ஆண்டு நாட்டுடைமையாக்கி அந்த குடும்பத்திற்கு 15 லட்சம் பணமும் கொடுத்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள்தான். எனவே செம்மொழி ஆக்கினார். செம்மொழி ஆக்கியதில் மத்திய அரசு அறிவித்தாலும் அறிவிக்கவில்லை என்றாலும் தமிழ் செம்மொழி தான். ஆனால் செம்மொழி என்று அறிவித்த பிறகுதான் உலகத்தின் பல்கலைக்கழகங்கள் எல்லாம் தமிழுக்கென்று இருக்கைகள் ஒதுக்க முன் வருகின்றன. ஆகையினால் அதனை
ஆக்க வைத்து அதற்கு காரணமாக இருந்தவர்களையும் மதித்து அவர்களுக்கு விழா எடுத்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். பெரியார், அண்ணா, கலைஞர் என்று 3 பேரையும் சொன்னேன். அண்ணா அவர்கள் செய்த இன்னொரு செயலை சொல்ல வேண்டும். 1948 ஆண்டே திராவிட நாடு இதழில் 42 தான் அண்ணா அந்த இதழை தொடங்குகிறார். 48 ஆண்டே மத்திய அரசில் தமிழை ஆட்சி மொழியாக்குக என்கிற கட்டுரையை 48 அண்ணா எழுதியிருக்கிறார். 48 என்பது திராவிட முன்னேற்றக் கழகமே தொடங்க பெறுவதற்கு முன்பு. 49 தான் திமுக வருகிறது. 48 அவர் எழுதியதோடு மட்டுமல்ல, 1963 ஆண்டு மே மாதமும் 65 ஆண்டு மார்ச் மாதமும் நாடாளுமன்றத்தில் இதே கொள்கையை வலியுறுத்தி அண்ணா அவர்கள் மிக அழுத்தமாக பேசியிருக்கிறார். நீங்கள் இந்தி மட்டும்தான் என்றால் அதனை நாங்கள் எதிர்க்கிறோம். இன்றைக்கு இருக்கிற 14 ஆட்சி மொழிகள், 14 மொழிகளை, அன்றைக்கு 14, இன்றைக்கு 8வது அட்டவணையில் 22 மொழிகள் இருக்கின்றன. அன்றைக்கு அண்ணா பேசும்போது 14 மொழிகளையும் ஆட்சி மொழி ஆக்குங்கள். அது நடைமுறையில் சிக்கல் என்றால் அந்த சிக்கல் தீருகிற வரை ஆங்கிலம் இணைமொழியாக இருக்கட்டும் என்றுதான் அண்ணா சொன்னார். எனவே தமிழ் வேண்டாம் ஆங்கிலம் வேண்டும் என்று திமுக கழகம் ஒரு நாடும் சொல்லவில்லை. இந்தி வேண்டாம் ஆங்கிலம் இருக்கட்டும், அல்லது ஆங்கிலமும் வேண்டாம் இந்தியும் வேண்டாம் எல்லா மொழிகளும் இருக்கட்டும் என்று தான் சொன்னார்கள். இப்படி தமிழுக்காக பல செயல்களை செய்ததில் ஒரு நேர்த்தியான பார்வையும் நிறைவான செயல்பாடும் திராவிட இயக்கத்திடம் இருந்தது. தமிழை கல்வி மொழியாக நான் ஒரு செய்தியை குறிப்பிட வேண்டும். பெருந்தலைவர் காமராஜர் காலத்திலும் தமிழ் வழி கல்வி இருந்தது. கல்லூரிகளில் நான் சொல்கிறேன், கல்லூரிகளில் 67 ஆண்டு தமிழ் வழி கல்வி படித்த மாணவர்களின் எண்ணிக்கை 6300. அதற்கு பிறகு அறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு 1975 ஆண்டு கல்லூரிகளில் தமிழ் வழி படித்தவர்கள் 17,900. ஏறத்தாழ 3 மடங்காக தமிழ் படிப்பு கூடியிருக்கிறது. 1970 ஆண்டு நவம்பர் 30 தமிழை கல்லூரிகளில் பாடமொழியாக ஆக்குவதற்கு தலைவர் கலைஞர் அவர்கள் தீர்மானம் கொண்டு வந்தார். அது நிறைவேறவில்லை. எனவே இப்படியெல்லாம் எல்லா வகையிலும் தமிழுக்கு தொண்டு செய்த இயக்கம் திராவிட இயக்கம். திராவிட இயக்கம் இல்லை என்றால் தமிழ்நாட்டில் தமிழ் உணர்ச்சியே இல்லாமல் போயிருக்கும். எல்லா சமஸ்கிருத பெயர்களையும் தலைவர்கள் தமிழில் மாற்றிக்கொண்டார்கள். அதற்கு பிறகுதான் அந்த தமிழ் உணர்ச்சி தமிழ்நாடு எங்கும் பரவிற்று. எனவே தமிழுக்கு தொண்டு செய்த இயக்கம் தமிழ் மண்ணில் திராவிட இயக்கம் தான். திராவிட இயக்கம் தமிழுக்கு செய்த தொண்டுன்னு நம்ம பேசும்போது தமிழ் சமுதாய மக்கள் அவர்களுடைய வாழ்க்கை அவங்களோட மேம்பாடு அடையிறதுக்காகவே நிறைய விஷயங்களை திராவிட இயக்கம் செஞ்சிருக்கு. அதெல்லாம் ஒரு வரலாற்று பதிவுகள்னு கூட சொல்லலாம் இல்லைங்களா? அதாவது நான் சொன்னது ஒரு மொழி சார்ந்து சொன்னாலும் வெறும் மொழிக்காக மட்டுமல்ல, தமிழ் இனத்திற்காக, தமிழ் நாட்டிற்காக திராவிட இயக்கம் செய்தவை ஏராளம். தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு முறை சொன்னார், தமிழ்நாடு என்று சொல்லுவதே தமிழை நாடு, தமிழரை நாடு, தமிழ்நாட்டை நாடு என்பதால் தான் தமிழ்நாடு என்று சொல்லுகிறோம் என்று குறிப்பிட்டார். எனவே தமிழ் மொழிக்கு மட்டுமில்லை, தமிழ் இனத்திற்கு, தமிழ் சமூகத்திற்கும் திராவிட இயக்கம் செய்திருக்கிறது. நீங்கள் கருதி பார்க்கலாம். இடஒதுக்கீட்டால் பயன்பெற்றவர்கள் யார்? இந்தியாவிலேயே மைசூர் சாம்ராஜ்யத்திலும் தமிழ்நாட்டிலும் தான் இடஒதுக்கீடு முதலாக வந்தது. 1920களிலேயே இடஒதுக்கீடு வந்தது இந்த 2 மாகாணங்களில் மட்டும்தான். வடநாட்டை பொறுத்தளவு 1978 வரையில் பிற்படுத்தப்பட்டவருக்கு இடஒதுக்கீடு இல்லை. ஆனால் அம்பேத்கர் அவர்கள் முயற்சியால் 43 ஆகஸ்ட் மாதத்திலிருந்து இந்தியா முழுவதும் தாழ்த்தப்பட்ட மக்கள், தலித் மக்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கிறது. பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு வட இந்தியாவிலே 70களுக்கு பிறகுதான் வந்தது. தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு 20களில் இருந்து இருக்கிறது என்றால் திராவிட இயக்கத்தின் முன்னோடியான நீதி கட்சி தான் அதற்கு காரணம். அது மட்டுமல்லாமல் அந்த இடஒதுக்கீட்டினால் இந்துக்கள் என்று கருதுகிற மக்கள் பெரும் பயன் பெற்றார்கள். இஸ்லாமியர்களுக்கும் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. இந்துக்களிலேயும் ஒடுக்கப்பட்டவர்களிலும் ஒடுக்கப்பட்ட மக்களான அருந்ததியர்களுக்கு தனியாக உள் இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது. பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. இப்படி சமூகத்தினுடைய எல்லா தளங்களிலும் ஒரு சமத்துவத்தை நோக்கிய பயணம் தொடங்கிற்று. ஆகையினாலே வெறும் மொழிக்கு மட்டுமல்ல, இந்த தமிழ் சமூகத்திற்கும் திராவிட இயக்கம் ஏராளமான செயல்களை செய்திருக்கிறது. வர்க்க அடிப்படையில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கைரிக்ஷாவை பொதுவுடைமை கட்சியினர் ஆண்ட மேற்கு வங்கத்திலேயே ஒழிக்கவில்லை. 1974 தலைவர் கலைஞர் அவர்கள் கைரிக்ஷாவை ஒழித்தார் என்றால்
மனிதனை வைத்து மனிதன் இன்னும் இழுக்கக்கூடாது என்கிற அந்த மனிதநேயத்தின் அடிப்படையிலே தான். எனவே ஏழ்மைக்கு எதிராக, அறியாமைக்கு எதிராக எல்லா தளங்களிலும் ஒரு சமத்துவத்தை, ஏற்றத்தாழ்வற்ற நிலையை கொண்டு வர முயன்றது திராவிட இயக்கம் என்றால் தமிழ் சமூகத்திற்கு பயன்பட்டிருக்கிறது என்பது தானே அதன் பொருள். தமிழ் சமுதாயம் மேம்பாடு அடையணும்னு சொல்லும்போது இதையும் தாண்டி பெண்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள்ல சலுகைகள், அவங்களுடைய முன்னேற்றத்துக்கான பணிகளையும் திராவிட இயக்கங்கள் அந்த காலகட்டத்தில் நிறைய செஞ்சிருக்கு இல்லைங்களா? கண்டிப்பாக குறிப்பிட்டு அதை சொல்ல வேண்டும். பொதுவாக சமூகத்திற்கு என்றாலும் பெண் விடுதலைக்காக திராவிட இயக்கம் கொடுத்த குரல் மிக வலிமையானது. இன்னமும் கூட நீங்கள் சமூக நீதி என்பதையெல்லாம் சுருக்கி திராவிட இயக்கத்தின் பங்களிப்பு எங்கே இருக்கிறது என்றால் சாதி ஒழிப்பிலும் பெண் விடுதலையிலும் தான் இருக்கிறது. அதுதான் அதன் மையமான பகுதி. பெண் விடுதலையை, அந்த குரலை திராவிட இயக்கம் தான் முதலில் கொடுத்ததா என்று பலர் கேட்கிறார்கள். பாரதியார் அது பற்றி பாடவில்லையா என்கிறார்கள். உண்மைதான், பாரதியார் பாடினார், அவர் பாட்டுக்கு பாடினார். ஆனால் அதற்காக இயக்கம் கண்டவர் தந்தை பெரியார் தானே. திருவிக அவர்கள் எழுதினார். எல்லோரையும் விட முன்னோடி என்று நாம் சொல்ல வேண்டும் என்றால் பெரியாரும் பாரதியாரும் திருவிகாவும் பிறப்பதற்கு முன்பே பெண் விடுதலையை பற்றி முதலில் தமிழகத்தில் எழுதியவர் மயூரம் வேதநாயகம் பிள்ளைதான். 1879 பெரியார் பிறந்தார். 76 பெண்மதி மாலை என்கிற நூலை வேதநாயகம் பிள்ளை அவர்கள் எழுதினார். எனவே மயூரம் வேதநாயகம் பிள்ளைதான் தமிழ் சமூகத்தின் பெண்களுக்காக குரல் கொடுத்த முதல் முன்னோடி என்று சொல்லலாம். ஆனால் இயக்கம் கண்டவர்கள் யார்? எழுதினார். எழுதுவதால் ஒரு மாற்றத்துக்கான தூண்டுதல் அதில் இருக்கலாம். ஆனால் பெண் விடுதலையை தங்கள் இயக்கத்தின் செயல்பாட்டில் ஒரு பகுதியாக மாற்றியது சுயமரியாதை இயக்கம்தான். இன்னமும் நாம் எல்லோரும் அறிந்த செய்தி, பெண்களுக்கு வாக்குரிமை அளித்தது முதலில் நீதி கட்சி தான். எப்படி என்றால் 1923 பெண்களுக்கு வாக்குரிமை வந்தது. மிகப்பெரிய வல்லரசு நாடான அமெரிக்காவிலேயே நியூயார்க்கில் 1920 தான் பெண்களுக்கு வாக்குரிமை வந்தது. மிக தொன்மையான பல்கலைக்கழகம் என்று இன்றைக்கும் நாம் ஆக்ஸ்போர்ட், கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகங்களை சொல்லுகிறோம். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் 1948 வரையில் பெண்கள் படிக்கலாம், ஆனால் பட்டம் பெற முடியாது. 48க்கு பிறகுதான் பெண்கள் பட்டம் பெறலாம். ஆனால் தமிழ்நாட்டில் 1912 முத்துலட்சுமி அவர்கள் மருத்துவராக பட்டம் பெற்றதை நாம் அறிவோம். ஆகையினால் பெண்களை கல்வியில் உயர்த்தியது தமிழகம்தான், திராவிட இயக்கம்தான். பெண்களுக்கான சொத்துரிமை வேண்டும் என்கிற தீர்மானத்தை 1929 செங்கல்பட்டு சுயமரியாதை மாநாட்டில் ஐயா பெரியார் அவர்கள் கொண்டு வந்தார். அப்போது அதை நினைத்து பார்க்கவே முடியாது. ஏனென்றால் 29 பெண்களுக்கு சொத்து என்பதே ஒரு கற்பனையிலும் வராத ஒரு காட்சி. அதை 29 பெரியார் தீர்மானமாக நிறைவேற்றினார். அதைத்தான் 50களில் ஆனால் அம்பேத்கர் அவர்கள் இந்திய நாடாளுமன்றத்திலே இந்து சட்ட திருத்த மசோதாவில் அதை ஒரு செய்தியாக சேர்த்தார். ஆனால் அப்போது நிறைவேறவில்லை. எப்போது நிறைவேறிற்றென்றால் 29 பெரியார் கொண்டு வந்த தீர்மானத்தை 60 ஆண்டுகளுக்கு பிறகு 1989 கலைஞர் நிறைவேற்றினார். எனவே பெண்களுக்கு சொத்துரிமை 1996 உள்ளாட்சி தேர்தலில் 33% பெண்களே திமுகவின் வேட்பாளர்களாக நிறுத்தப்பட்டார்கள். இப்படி பெண்களுக்கான கல்வி, பெண்களுக்கான வாக்குரிமை, பெண்களுக்கான பொருளாதாரம், பெண்களுக்கான பணிகள், பெண்களுக்கான இடஒதுக்கீடு என்று எல்லா தளங்களிலும் பெண்களினுடைய விடுதலைக்காக, பெண் சமத்துவத்திற்காக பாடுபட்ட இயக்கம் திராவிட இயக்கம். நிச்சயமா சார். 100 ஆண்டுகளை கடந்தும் திராவிட இயக்கம் இன்னும் வலிமையாக நடைபயின்று வருது அப்படின்றத பார்க்குறது ஒரு பக்கம். அந்த 2 விதமான கருத்துக்கள் இருக்குது. இன்னும் தேவை அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் அன்றையிலிருந்து இன்று வரைக்கும் அதற்கான தியாகம் செய்த தலைவர்கள், அதோட தொடர்ச்சியாக இன்றைக்கும் அது வலிமையாக போயிட்டுருக்கிற பாதைன்னு அந்த தலைவர்களை பற்றியும் நம்ம நினைவு கூறணும். இப்போ நான் முதலிலேயே சொன்னேன், ஒரு இயக்கம் நின்று நிலைத்து நீடித்து வாழ வேண்டுமானால் கொள்கை தொடர்ச்சி இருக்க வேண்டும், தலைமை பண்பின் தொடர்ச்சி இருக்க வேண்டும், தொண்டர்கள் அமைப்பின் தொடர்ச்சி இருக்க வேண்டும் என்று. இப்போது நீங்கள் தலைமை பண்பினுடைய தொடர்ச்சியை கேட்டால் இது 4ஆம் தலைமுறையாக, அல்லது நீதி கட்சியையும் நாம் கணக்கில் எடுத்துக்கொண்டால் 5ஆம் தலைமுறை தலைமையை நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொல்ல வேண்டும். இந்த தலைவர்களினுடைய குணங்களில் வேறுபாடுகள் உண்டு, ஆனால் தலைமை பண்பில் வேறுபாடு இல்லை. தொடர்ச்சியாக இந்த இயக்கத்தை
போராட்டங்களுக்கு இடையில் வளர்த்து செல்வது. மற்ற இயக்கங்களைப் போல திராவிட இயக்கம் எளிமையாக வளர்ந்து விடவில்லை. ஒவ்வொரு இயக்கமும் எதிர்கொண்ட சிக்கல்கள் ஏராளம், நான் மறுக்கவில்லை. காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு காலகட்டத்தில் போராட்டம் வந்தது. பொது உடைமை இயக்கம் 1950களிலே மிக கொடுமையான ஒடுக்குமுறைகளை எதிர்கொண்டது. திராவிட இயக்கம் தொடங்கிய நாளிலிருந்து இன்று வரையில் போராட்டங்களுக்கு இடையிலே தான் வளர்ந்து கொண்டிருக்கிறது. எப்படிப்பட்ட எதிர்ப்புகள் என்றால், அரசும் எதிர்த்தது. திராவிட இயக்கத்தின் கொள்கைகளால் பாதிக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட எண்ணம் கொண்ட மக்களில் ஒரு பகுதியினரும் எதிர்த்தார்கள். சமூக சீர்திருத்தத்தை எந்த நாட்டிலும் எளிதில் கொண்டு வந்துவிட முடியாது. எனவே சமூக சீர்திருத்தங்களை முன்மொழிகிற போது மத நம்பிக்கையுடைய மக்களாலும் இந்த இயக்கம் எதிர்க்கப்பட்டது. எல்லாவற்றையும் தாண்டித்தான் நீதி கட்சியின் தலைவர்கள், பிறகு ஐயா தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர், இன்றைக்கு தலைவர் தளபதி என்று படிப்படியாக இந்த கட்சியை கொண்டு போவதில் அவர்கள் கையாளுகிற முறை, கொள்கை பிடிப்பு, சகிப்புத்தன்மை, நிதான போக்கு, இந்த மூன்றையும் தலைமை பண்பாக நாம் பார்க்கலாம். எத்தனை பெரிய எதிர்ப்புகள் வந்தாலும் நெருக்கடி நிலை காலத்தில் வந்த எதிர்ப்பை போல இன்னொரு எதிர்ப்பு இனி வந்துவிட முடியாது. ஒவ்வொரு காலகட்டத்திலே அறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு வந்து 2 ஆண்டுகள் கூட நிறைவடையாமல் இறந்து போகிறார். தந்தை பெரியார் அவர்கள் கல்லடியும் சொல்லடியும் பட்டுத்தான் இந்த கழகத்தை வளர்க்கிறார். அதற்கு பின்னால் தலைவர் கலைஞர் அவர்கள் பொறுப்பேற்றவுடன் கட்சி செம்பாகமாக உடைகிறது, நெருக்கடி நிலை வருகிறது. 13 ஆண்டுகள் ஆட்சிக்கே வர முடியாத நிலை ஏற்படுகிறது. திரும்ப 89 ஆட்சிக்கு வருகிற போது 91 ராஜீவ்காந்தியினுடைய கொலை திட்டமிட்டு திமுகவின் மீது சுமத்தப்படுகிறது. பிறகு 2009 ஈழச்சிக்கல் வருகிற போதும் திமுகவின் மீது விமர்சனங்கள் வருகின்றன. இப்படி பல்வேறு செய்திகளை கடந்து தடைகளை தாண்டித்தான் திமுக கழகம் ஒரு அரை நூற்றாண்டுக்கு மேலாக தலைவருடைய தலைமையிலும் 1 நூற்றாண்டுக்கு மேலாக தலைவர்களின் தலைமையிலும் தொடர்ந்து நடைபெறுகிறது. எனவே இந்த தலைமை பண்பும் கூட திமுகவினுடைய வெற்றிக்கும் உறுதியான நிலைக்கும் காரணம் என்று நாம் சொல்லலாம். திராவிடர் இயக்க தமிழர் பேரவையின் பொதுச் செயலாளராக, திராவிட இயக்கம் எந்த ஒரு கொள்கைக்காக, எந்த நோக்கத்தின் அடிப்படையில் துவங்கப்பட்டது, 100 ஆண்டுகளை கடந்தும் இப்பயும் எவ்வளோ தூரம் ஒரு வலிமையாக இருக்குது, இன்றைய சூழலில் திராவிட இயக்கங்களோட அவசியம் எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் வாய்ந்தது, இதற்காக பாடுபட்ட தலைவர்கள், அவர்களுடைய பங்களிப்பு, அதன் தொடர்ச்சியாக இன்னைக்கு தளபதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இது எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு பல விஷயங்களை, கருத்துக்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்துட்டதுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். ஒரு நாட்டின் குடிமகனாக அந்நாட்டின் அடிப்படை சட்டங்களை அறிந்திருக்க வேண்டியது அவசியமாகிறது. இப்பகுதியின் மூலமாக பல அடிப்படை சட்டங்களை பற்றி நாம் அறிந்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கும் சில சட்டங்களை தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரத்தில் சட்டம். வணக்கம். இன்றைய ஆலோசனை நேரத்தில் சமீபத்தில் ஒரு உயர் அதிகாரி தன்னுடைய கீழே பணிபுரிகின்ற ஒரு காவல்துறை கண்காணிப்பாளர் நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு பாலியல் வன்முறை செய்தது குறித்தான விஷயத்தை பற்றித்தான் நாம் பார்க்க வேண்டும். இது எங்கேயோ நடந்திருந்தால் நாம் அவ்வளவு பெரிய விஷயமாக இது வந்திருக்காது, அப்படியே மூடி மறைக்கப்பட்டிருக்கும். ஆனால் இன்றைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்ற இடத்திலே இருக்கிற காவல்துறையின் முக்கியமான பொறுப்பிலே இருக்கிறவர்கள், தனக்கு கீழே பணிபுரிகின்ற அந்த பெண்மணி கூட ஒரு ஸ்டேட்டஸ் உள்ள ஒரு முக்கியமான பொறுப்பிலே உள்ள ஒரு பெண்மணிக்கு பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் கொடுத்தது. தொடர்ந்து வந்து பாலியல் வேட்கையோடு அந்த உயர் அதிகாரி தனக்கு கீழே பணிபுரிகின்ற அந்த அதிகாரியை அணுகியதும், அதற்கு அந்த பெண் மறுப்பு தெரிவித்ததும், அதற்கு பின்னராக வாட்ஸ்அப் மூலமாக, சமூக வலைத்தளத்தின் மூலமாக பல படங்களை அனுப்பி வைத்ததும், ஆபாசமான பேச்சுக்களை பேசியதும், இதெல்லாம் ரொம்ப, நம்ம எந்த நாட்டில் இருக்கோம், தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா அப்படிங்கிற கேள்வியை கொண்டு வருகிற ஒரு விஷயமாக இருக்குது. ரொம்ப சமீப காலமாக நடந்து வர விஷயங்கள் எல்லாம் ரொம்ப பயமாக கூட இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு அதிகாரியுடைய அலுவலகத்துக்குள்ளே கூப்பிடுறாங்க, உள்ளே போகிறாங்க, கதவை சாத்திட்டு கட்டி பிடிக்கிறதுக்கு ஒரு ஐஜி ரேங்கில் இருக்கிற ஒரு காவல்துறை அதிகாரி வருவது என்பது
இந்த தமிழ்நாட்டுக்கே தலைகுனிவு என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் எப்படிங்க எங்கள் பெண்களை பாதுகாக்க முடியும்? நாளைக்கு எங்கள் புகார் மனு கொடுப்பதற்கான ஒரு அழகிய இளம்பெண் வந்தால் அவளுக்கு பாதுகாப்பு இருக்கிறது என்பதை உத்தரவாதப்படுத்த முடியுமா தமிழ்நாட்டில்? அது மட்டும் இல்லை, பத்திரிகை பிரித்தா இன்றைக்கு தேசிய மாநில மனித உரிமை ஆணையம் இன்றைக்கு ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. நீதிபதி டி ஜெயச்சந்திரன் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். விருதுநகரில் நடந்த சம்பவத்தில் 2 பேர் தனக்கு கீழே பணிபுரிந்த சப் இன்ஸ்பெக்டராக இருந்த ஒரு பெண்மணிக்கு தொடர்ந்து பாலியல் வன்முறையை செய்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் தண்டனைக்கு உரியவர்கள் என்று மாநில மனித உரிமை ஆணையத்தின் நீதிபதி இன்றைக்கு உத்தரவிட்டிருக்கிறார். காம்பன்சேஷன் கொடுக்கணும். அந்த காம்பன்சேஷனை யார், எந்த நபர் அந்த பாலியல் வன்முறை செய்தாரோ, செந்தாமரை கண்ணன் சிஐடியை சேர்ந்தவர், எஸ்பிசிஐடியை சேர்ந்தவர், அவர் கொடுக்கணும். அந்த பெண் புகார் கொடுக்குறாங்க உயர் அதிகாரிக்கு. உயர் அதிகாரிக்கு புகார் கொடுத்த பிறகும் நடவடிக்கை எடுக்கப்படுவது கிடையாது. அதற்கு பிறகுதான் அந்த பெண் இந்த மாதிரியான மாநில மனித உரிமை ஆணையத்திற்கு தன்னுடைய புகாரை அனுப்புகிறார். தொடர்ந்து இந்த மாதிரியான சம்பவங்கள். இன்றைக்கு பத்திரிகை செய்தியை பார்த்தீங்கன்னா, கான்பூரில் ஒரு 3 ப்ரொஃபஸர்ஸ், மிட்டல், சேகர், உபாத்யாயா 3 பேரும் சேர்ந்து தன்னுடைய கலீகை, ஒரு பெண்மணியை மிக மோசமாக பேசியதும் வம்பு வளர்த்ததுமான விஷயம் குறித்து செய்தி வந்திருக்கிறது. ஆக இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிற பொழுது நான் ரொம்ப ஆர்வத்தோடு தான் இருந்தேன். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எங்களது சகோதரி சீமா அகர்வால் தலைமையிலே ஒரு கமிட்டி கான்ஸ்டியூட் பண்ணப்பட்டுச்சு. எனவே அது நிச்சயமாக விசாரணை நடத்தும், நல்ல முடிவு அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு கிடைக்கும் என்று இன்றைக்கும் நம்பிக்கையோடு தான் நாங்கள் காத்திருக்கிறோம். ஆனால் என்ன ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த விஷயத்தை இன்னொரு தரப்பினருக்கு விசாரணைக்காக அனுமதிப்பது என்பது நம்முடைய பாலியல் வன்முறையை பாதுகாப்பதற்காக அமைக்கப்பட்ட 2013 ஆண்டின் சட்டத்தின்படி சரிதானா அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. அந்த சட்டம் ரொம்ப கிளியராக சொல்லுது. டியூட்டிஸ் ஆஃப் தி எம்ப்ளாயர் அப்படிங்கிற ஒரு கிளாஸில் சொல்லுது. ஒரு அந்த நிறுவனத்தின் எம்ப்ளாயர் பணியிலே அமர்த்துகிற அந்த நபர் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதை சொல்லுகிற பொழுது பல விஷயங்களை சொல்கிறாங்க. விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், அது மாதிரி பாலியல் வன்முறைக்கான இடமாக இது இல்லை என்றை அறிவிக்க வேண்டும் அப்படின்னு பல விஷயங்களை சொல்லிட்டு ஒரு இடத்துல சொல்லுவாங்க, அந்த பெண் கொடுக்கிற புகார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதற்கான கமிட்டிக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் ஒரு விஷயம் இருக்குது, கூடவே அந்த பெண் விரும்பினால் போலீஸ்லேயும் புகார் கொடுக்கலாம். எனவே போலீஸில் போகிறதுனால கமிட்டிக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது, இல்லை சைமல்டேனியஸில் இதை போக முடியாது அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் உயர்காவல் அதிகாரி செய்த பாலியல் வன்முறை என்பது அந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு அதுதான் போலீஸுக்கு கொடுத்த குற்றச்சாட்டு. எனவே அதை அவங்க விசாரிக்கட்டும், அல்லது வேறொரு அமைப்பு சிறப்பு புலனாய்வுத்துறை விசாரிக்கட்டும் அப்படின்னு சொல்லுவது சரியாக இருக்குமா அப்படின்னு என்னுடைய மனதிலே எழுகிற கேள்விகளை நான் உங்களோடு பரிமாறிக்கொள்கிறேன். அப்போ போலீஸில் இருக்கிறவங்களுக்கே இந்த மாதிரி நிலைமை என்று சொன்னால், இன்றைக்கி தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய பல நிறுவனங்களிலே பெண்கள் பணிபுரிந்து வருகிறார்கள். பெண்கள் தமிழ்நாட்டில் ஏறத்தாழ 27% பெண்கள் பணிபுரிகிறார்கள் என்று சொன்னால், அந்த பெண்கள் பணிபுரிகின்ற இடங்களிலே பாலியல் வன்முறை தடுப்பிற்கான என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? நீங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் துறையில் நடக்கக்கூடிய இப்படிப்பட்ட பாலியல் அத்துமீறல்கள், வன்முறைகள், பெண்களுக்கு ஏற்படுகின்ற இழிவான கேவலமான சம்பவங்கள், இவற்றை எல்லாம் மூடி மறைக்கிற மாதிரியான ஒரு விஷயம்தான் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்த உயர் அதிகாரிக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட மேக்சிமம் ஒரு மனசாட்சி உள்ள அதிகாரியாக இருந்தால் அந்த உயர் அதிகாரி இவரை கூப்பிட்டு வான் பண்ணலாம், அல்லது அந்த பெண்கிட்ட சொல்லி அல்லது இனிமேல் செய்ய மாட்டாருமா, அது மாதிரியான சில நேரங்களில் முற்றிலுமாக மூடி மறைக்கிற ஒரு விஷயமாக இது மாறிப்போகிறது என்றால் அது உண்மையிலேயே வருத்தத்திற்கு உரிய ஒரு விஷயமாகும். அதாவது ஒரு பெண் அதிகாரி புகார் கொடுத்துருக்காங்க, உண்மையில் அந்த பெண் அதிகாரியை நான் ரொம்ப பாராட்ட விரும்புகிறேன். இந்த சமயத்தை விட்டால் எனக்கு வேறு வாய்ப்பு கிடைக்க போகிறதில்ல. அந்த பெண் அதிகாரி மிக துணிச்சலாக
தன்னுடைய புகாரை பதிவு செய்திருக்கிறார். அடுத்த கட்டத்திற்கும் வந்து அதை கொண்டு செல்கிறார். மனித உரிமை ஆணையத்திற்கும் எடுத்து சென்றிருக்கிறார். ஏன்னா இதில் என்ன வேணால் விளைவுகள் வரலாம். அந்த பெண்ணுக்கான பதவி உயர்வு இது குறித்து இந்த மாதிரியான புகார் குறித்ததன் காரணமாகவே கூட இல்லாமற் போகலாம். அதை தாண்டி தனக்கு நியாயம் வேண்டி அந்த பெண் அங்கே வந்து பெண் போலீஸ் அதிகாரி வந்திருப்பது என்பது உண்மையிலேயே பாராட்டத் தகுந்தது. நான் இன்றைக்கும் நம்முடைய காவல்துறையின் மிக உயர்ந்த பொறுப்பில் இருக்கிறவர்களிடம் சொல்லுவது, நிச்சயமாக இப்படிப்பட்ட சம்பவங்கள் மேலும் நடைபெறாமல் இருக்க வேண்டுமென்றால் கட்டாயமாக விசாகா கமிட்டி என்று அந்த நிலை மாதிரி இன்றைக்கு வந்து இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி என்கிற ஒரு புகார் கமிட்டி அமைத்து எல்லா நிலைகளிலும் அமைத்து அதில் வந்து அது உரிய மரியாதை. இதில் கூட கான்ஸ்டிடியூஷன் பாருங்கள் எப்படி அமைச்சிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். யார் 2 பேர் அந்த பாலியல் வன்முறை செய்த நபரோ, குற்றம் சாட்டப்பட்ட நபரோ, எதிர்த்தரப்போ, அவருக்கு கீழே வேலை செஞ்சவங்க 2 பேரை கொண்டு போய் அந்த கமிட்டியில் போட்டால் அதில் என்ன நியாயம் கிடைக்கும்? அவங்க உயரதிகாரிக்கு ஆதரவாக நிற்பார்களா, எதிர்த்து நிற்பார்களா? இதுலேயும் நான் ஒவ்வொருத்தரையும் பர்சனலாக சொல்லலை. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய சரஸ்வதி போன்றவர்கள்லாம் நீண்ட காலமாக எப்படி பெண்களுக்காக பணிபுரிந்திருக்கார்கள்னு தெரியும் எங்களுக்கு. ஆனாலும் இப்படிப்பட்ட ஒரு ஐயத்தை உருவாக்குகிற முறையிலே இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டனால் அதை வந்து நாம் நிச்சயமாக மாற்றி அமைக்க வேண்டும், திருத்தி அமைக்க வேண்டும், சட்டம் சொல்கிற முறையிலே அமைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். தொடர்ந்து பல நிகழ்வுகளிலே நாம் பார்க்கிறோம். இதுக்கு தமிழக அரசு ஒரு முன் முயற்சி எடுத்து நடவடிக்கையை எடுக்க வேண்டும். அனைத்து இடங்களிலும் இப்படிப்பட்ட பெண்கள் 10 பேருக்கு மேலே வேலை செய்கிற எல்லா இடங்களிலும் கட்டாயமாக இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது அவசியம். அதே போல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய லோக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி இருக்க பாருங்க. அது யாருக்குன்னு சொன்னால் 10 அதற்கு கீழே இருக்கக்கூடிய பெண்கள் பணிபுரிகின்ற இடங்கள், அந்த மாதிரி இருக்கிற சிறு தொழில் அப்படின்னு செய்யக்கூடிய எல்லா இடங்களில் இருக்கக்கூடிய பாதிக்கப்படுகிற பெண்கள் தங்களது மீது நடைபெறுகின்ற பாலியல் வன்முறை கம்ப்ளைண்ட்டை கொடுக்குற இடம் வந்து லோக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி. நிறைய இடங்களில் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டிக்கு மெம்பர்ஸ் கிடையாது, வருஷத்துக்கு 3 தடவை கொடுக்க வேண்டிய அந்த கூட்டங்கள் நடப்பது கிடையாது, ரிப்போர்ட்ஸ் கிடையாது. எனவே இந்த நிலையை மாற்ற நம்முடைய தமிழக அரசு கட்டாயமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். எடுக்கப்படுகிற விசாரணையின் போது மிக தெளிவான முறையிலே கமிட்டிகள் அமைக்கப்படுவதும், விசாரணை நடத்தப்படுவதும், முடிவு நியாயமாக வருவதும் இன்றைய பெண்களுக்கு பாதுகாப்பு குறித்த பயத்தை போக்கும் என்பதனை உரிய நபர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நம் மனம் சோகத்திலும் குழப்பத்திலும் இருக்கும் பொழுது நம்முடைய சக்தி சிதறடிக்கப்படுகிறது. நம் மனதை எவ்வாறு சீராக வைத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி இன்றைக்கும் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் டாக்டர் பத்ர் மொய்தீன் அவர்கள். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது மனமே மனமே. வணக்கம் நேயர்களே, நாம் இப்பொழுது பார்க்கிருப்பது பயம். குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பயத்தை பற்றி நாம் பார்க்கலாம். பயம் என்றால் என்ன? பயம் ஏன் ஏற்படுகின்றது? பயம் என்று ஒன்று அது நல்லதா, அது கெட்டதா என்று பார்த்தோம் என்றால், பயம் என்பது தேவை மனிதனுக்கு. பயம் இருந்தால்தான் நாம் நம்மை செம்மையாக்கி கொள்ள முடியும், நம்மை பாதுகாக்க முடியும். கெட்டவைகளிலிருந்து, ஒரு ஆபத்திலிருந்து நம்மை பாதுகாப்பதற்கு பயம் என்பது தேவையான ஒன்றாகும். அதே பயம் என்பது அளவுக்கு அதிகமாக வரும்பொழுது, தேவைக்கு அதிகமாக வரும்பொழுது தான் நமக்கு பயமாகிறது. இல்லை என்றால் நாம் பயத்தை உண்டாக்கிவிடலாம். இல்லை என்றால் நாம் பயந்து தான் நாம் அதில் கஷ்டப்பட வேண்டியது வரும். ஆகவே பயம் என்பது தேவையான ஒன்று, அவசியமான ஒன்று. நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது பயம், சில பேர் என்ன நினைக்கின்றார்கள் என்றால், பயம் என்றால் ஒரு சிறு விஷயத்தை கூட அவர்கள் பெரிதாக நினைக்கின்றார்கள். ஏன் அப்படி நினைக்கும் பொழுது தான் அவர்களுக்கு பயம் அதிகமாக இருக்கின்றது. அந்த பயத்திற்கு தான் மார்க்ஸ் என்பவர் என்ன கூறுகின்றார் என்றால், பயம் என்பது நாம உருவாக்கி கொண்டது, அது மனிதனால் லேர்ன்ட் பிஹேவியர் என்று கூறுகின்றார். எப்படி என்றால், ஒரு பயம் ஒன்று ஒரு தூண்டல் ஒன்று இருக்கின்றது, அது பயத்தை உண்டாக்குறது வைத்துக்கொள்வோம். அதனுடைய அளவு 5 என்று வைத்துக்கொள்வோம் நம்பர். அதனுடைய குவாலிட்டி குவான்டிட்டி எல்லாம் 5 என்று வைத்துக்கொள்வோம்.
ஆனால் நம்மிடம் இருக்கின்ற அந்த தைரியம் இருக்கின்றதே அது 10 வைத்துக்கொள்வோம். நீங்கள் அவர் என்ன கூறுகின்றார் என்றால், அந்த பயத்தினுடைய அளவை அது 5 தான் இருக்கின்றது. ஆனால் நீங்கள் அதை என்ன நினைக்கின்றீர்கள், அதில் உங்களுடைய கணிப்பு அதிக தவறாக இருக்கின்றது. உங்கள் கணிப்பு தவறாக இருப்பதனால் நீங்கள் 5 நீங்கள் 15ஆக நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். அந்த 15 எண்ணும் பொழுது உங்களுக்கு உங்களுடைய இருப்பு 10 தான் இருக்கின்றது. ஆகவே அங்கே பயம் உண்டாகின்றது, நீங்கள் பயந்து சாகின்றீர்கள் என்று கூறுகின்றார். அங்கே இருப்பது 5 தான். நீங்கள் 5ஐ நீங்கள் 5ஆக நீங்கள் உணர்ந்தால், அதை உணர்வதற்கு உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்க வேண்டும். அதை நீங்கள் சரியாக நீங்கள் அனுசரித்தால், அணுகினால், அந்த 5 தான் என்றால் உங்களுக்கு இருப்பது 10 இருக்கின்றது உங்களுடைய தைரியம். அப்பொழுது உங்களுக்கு அது பயம் என்பது வராது. ஆக நீங்கள் அதை அதிகமாக எண்ணுவதால் தான் நீங்கள் பயப்படுகின்றீர்கள், 15ஆக எண்ணுகின்றீர்கள். அதனால் உங்களுக்கு பயம் ஏற்படு. நம்மிடம் இருப்பது 10 தான். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பயம் அதிகமாக இருக்கின்றது. உண்மையிலே அது 15ஆக வைத்துக்கொள்வோம், அது 15ஆக இருக்கட்டும், நம்மிடம் 10 தான் இருக்கின்றது என்றால் நீங்கள் உங்களுடைய டிஃபென்ஸ் மெக்கானிசத்தை உண்டாக்குவீர்கள். நீங்கள் அதுக்கு என்ன வழி என்று தேடுவீர்கள், அதை போக்குவதற்கு, அதை நிவர்த்தி செய்வதற்கு என்ன வழி என்று தேடுவீர்கள். இல்லை என்றால் நீங்கள் பயந்துதான் ஆக வேண்டும். ஏன்னால் இன்னொருவர் இருக்கின்றார், அவருக்கு அதே மாதிரி 5 தான் அவர் எண்ணுகின்றார், ஆனால் அவருக்கு பயம் இருக்காது. அப்படிங்கும் நீங்கள் தான் தேவையில்லாமல் பயப்படுகின்றீர்கள். மற்றவர்கள் பயப்பட வேண்டியது அவசியம் இல்லை. அது 15ஆக இருந்தால் எல்லோரும் பயப்படுவார்கள், நாம் பயப்படுகின்றோம், பிரச்சனை இல்லை. இது 5ஐ நீங்கள் 15ஆக நீங்கள் எண்ணும் பொழுது நீங்கள் மட்டும்தான் பயப்படுகின்றீர்கள், மற்றவர்கள் பயப்பட மாட்டார்கள். ஆகவே நீங்கள் தான் அன்றாடம் பயப்படுகிறீர்கள். பயம் என்பது நீங்கள் உங்களுடைய அணுகுமுறை தான் என்று மார்க்ஸ் என்று கூறுகின்றார் அவர். ஆகவே நாம் பயம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதனால் தான் பயம் ஏற்படுகின்றது. இல்லை என்றால் பயம் என்பதற்கு நாம் பயத்தை உண்டாக்கி அதை அனுப்பிவிடலாம், பயத்தை உண்டாக்கிவிடலாம் என்று அவர் கூறுகின்றார் மார்க்ஸ். நாம் பொதுவாக எடுத்துக்கொண்டோம் என்றால் நாம் பயப்படுகின்றோம். இல்லத்தரசிகள் பார்க்க வேண்டும் என்றால், குழந்தை இன்று வரவில்லை, அதாவது ஸ்கூலிலிருந்து வரவில்லை, சிறு டைம் ஆகிவிட்டது என்று வைத்துக்கொள்வோம். உடனே அவர் என்ன நினைக்கின்றார்கள், குழந்தைக்கு அது ஆகிவிட்டதோ, அது டேஞ்சர் ஆகிவிட்டதோ, ஏன் இன்னும் ஆகவில்லை, அதாவது வேன் வரவில்லை, வேனில் எதாவது ஆயிடுச்சோ, அப்படி ஆச்சோ இப்படி ஆச்சோ, ஏதோ ஆஸ்பத்திரி, அது எமர்ஜென்சி, அது ஐசியூ என்று அவர்கள் கற்பனை கூடிக்கொண்டே போகின்றது. கூடிக்கொண்டு போய் அவர்கள் என்னது, கடைசியில் அவர்களுடைய இரத்த அழுத்தம் அதிகமாகி மயக்கம் போட்டு விழுந்து விடுவார்கள் கீழே. அதிகமாக பயம். ஆனால் குழந்தை அரை மணி நேரம் கழித்து குழந்தை அம்மா என்று வரும். கேட்டால் ஒரு சாக்லேட் சாப்பிட்டு லேட் ஆகிடுச்சு, ஏதாவது ஒரு சாதாரண காரணத்தை சொல்லும். ஸோ இந்த ஒரு காரணத்துக்கு, சாதாரண ஒரு விஷயத்துக்கு போய் நாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு பிளட் ப்ரெஷர் அதிகமாகி நாம் நம்மையே பால்படுத்தி கொண்டு, நாம் நம்மையே அதாவது காயப்படுத்தி கொண்டு இருக்க வேண்டுமா? இல்லை, யோசித்து பார்க்க வேண்டும். ஆகவே பயம் என்பது நாம் கற்றுக்கொண்டது தான், தேவையில்லாமல் நாம் பயப்படுவதுதான், தேவையற்றவைகளை பயப்படுவதுதான் என்று கூறுகின்றார். ஸோ இதுபோல் பயப்படுவர்கள், அவர் என்ன கூறுகின்றார், இதுபோல் பயப்படுவர்கள், அதாவது அவர் இந்த பயம் என்பது கட்டுக்கடங்காது, அவர்களை தாண்டி போய்விடும் என்று கூறுகின்றார். அது மட்டுமல்லாமல் அவர்கள் படித்தவர்களாக இருந்தாலும் படிக்காதவர்களாக இருந்தாலும் பண்பாளர்கள் இருந்தாலும் சொன்னால் ஈடுபடாது, யார் சொன்னாலும் ஈடுபடாது, அவர்கள் கேட்க மாட்டார்கள் என்று அவர் கூறுகின்றார். ஆகவே அவர்களால்தான் மாற வேண்டும். திருடனாக பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது என்பது போல் அவர்களாக பார்த்து அவர் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நம்ம அந்த பயத்தை நீக்க முடியும் என்று அவர் கூறுகின்றார். நாம் பார்க்கின்றோம், சில பேர் அதை அப்படியே அவர்கள் பயந்து என்றால் டிபெண்ட் ஆகின்றார்கள். சில விஷயங்களுக்கு அவர்கள் அடிமைப்பட்டு வருகின்றார்கள். நாம் ஒன்று பார்க்கின்றோம், சில குடும்பங்களில் திருமணம் நடக்கின்றது, தன்னுடைய கணவனிடம் பேசுவதற்கு பயமாக இருக்கின்றது, பேசுவதற்கு பயமாக கணவனை பார்த்து பயப்படுகின்றார்கள். ஸோ கணவனை எப்படி அவர்கள் டீல் பண்ணுவது என்பதற்கு நண்பனை தெரிகின்றார்கள். தோழிதான் அவர்களுக்கு அறிவுரை கூறுகின்றால், அந்த தோழியினுடைய அறிவுரையை அவள் கேட்டு கணவனுக்கு அவள் டிரான்ஸ்ஃபர் பண்ணுகின்றார். அதுபோல் நடக்கின்றது. நாள் போக என்ன ஆகின்றது, தன் கணவனுடைய கண்ட்ரோல் மனைவியிடம் தான் இருக்க வேண்டும், மனைவியோட கண்ட்ரோல் கணவனிடம் தான் இருக்க வேண்டும். ஆனால் அப்படி இல்லையே. கணவனுடைய கண்ட்ரோல் எங்கே இருக்கின்றது, மனைவியிடம் இல்லையே. மனைவியை தாண்டி எங்கே இருக்கின்றது, அவளுடைய தோழியிடம் இருக்கின்றது. அதுபோல் அங்கே அவளுடைய நண்பனிடம் இருக்கின்றது. வயசு வருஷம் அப்படி எடுத்துக்கொள்ளும் என்றால், ஆக நாள் போக என்ன ஆகின்றது, மனைவியினுடைய கணவனுடைய கண்ட்ரோல் தோழியிடம் இருக்கின்றது, இவளிடம் இல்லை. ஆக நாள் போக கணவனுக்கும் தோழிக்கும் அதாவது
நேர் இணைப்பு ஏற்படுகின்றது. இவள் நிராகரிக்கப்படுகின்றாள், இவள் நிராகரிக்க தள்ளிவிடப்படுகின்றாள். இது போல தான் அங்கேயும் நடக்கின்றது. ஆகவே கணவன் மனைவி இவர்களுக்கு இடையில் அவர்கள்தான் அவர் கண்ட்ரோல் பண்ணுவது மனைவியாக இருக்க வேண்டும், மனைவி கணவனாக இருக்க வேண்டும். இன்னொருவர் அட்வைஸில் நம்ம இருக்கக்கூடாது. இன்னொருடைய அதாவது அவருடைய அட்வைஸ் எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான். ஆனால் கண்டிப்பாக முழுவதுமாக அவர் கண்ட்ரோல் இருந்தால் அது குடும்பங்கள் சீரழிவதற்கும் குடும்பங்கள் வீணாக போவதற்கும் இதுதான் காரணம் பயம். இந்த பயத்தின் காரணமாக வரக்கூடிய விளைவுகளை பாருங்கள் நேயர்களே. ஆகவே பயம் என்பது நாம் மிக தெளிவாக மிக கவனமாக இருக்க வேண்டும். நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது சின்ன பயம் தானே, இதில் என்ன இருக்கின்றது, இதனுடைய கெப்பாசிட்டி என்ன, இவ்வளோதானே என்பதை நாம் புரிந்து கொள்ள சக்தி வர வேண்டும். அதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்ளும் என்றால் நமக்கு பயத்தை உண்டாக்கிவிடலாம். மேற்கொண்டு சிறுவர்களுக்கு ஏற்படக்கூடிய பயத்தை நாம் அடுத்த முறை பார்ப்போமே. நன்றி, வணக்கம். தலைவர்கள் தொண்டர்கள் இணைப்பு. எனக்கு சளைத்தவர்கள் அல்ல இன்று கழகத்தை கட்டி காக்கும் காவலர்கள். தொண்டர்கள் இல்லையேல் தலைவர்கள் இல்லை. தலைவர்களின் பாச பிணைப்பும் பரிவும் இல்லை என்ற நிலையில் வளர்ந்தோங்கி இருப்பதுதான் இந்த கழகம். கதாநாயகன் மட்டும் தனியாக தன் திறன் முழுதும் காட்டி நடித்துவிட்டால் படம் வெற்றி பெற்றுவிடாது. துணை நடிகர்களின் உழைப்பும் அவர்கள் ஏற்றுக்கொள்கிற சிரமங்களும் இணைந்துதான் படத்தின் வெற்றி அமைகிறது. படத்தின் வெற்றிக்கே இந்த இணைப்பு அவசியம் என்றால் பறந்து கிடக்கும் ஒரு இயக்கத்தின் வெற்றிக்கு தலைவர்கள் தொண்டர்கள் இணைப்பு எவ்வளவு தேவை என்று கூறவும் வேண்டுமோ?